ஆகா கல்யாணம் சீரியலில் இன்னைக்கு பெருசாக ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தா அப்படி எதுவுமே நடக்கவே இல்லைங்க. ஸோ நம்ம தாத்தாவும் பாட்டியும் வந்து மகாவை தேடிக்கிட்டு கோயிலுக்கே வந்துட்டாங்க இல்லையா. நம்ம மகாவும் வந்து ரொம்ப கோவமாக வந்து நடந்த உண்மையை எல்லாமே சொல்லிட்டு அந்த லெட்டரையும் எடுத்து கொடுக்குறாப்புல. இந்த மாதிரி உங்களுக்கு ஒசரம் தான் சூர்யா என்கிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாரு, மற்றபடி வந்து அவருக்கு என் மேலே இன்னும் காதலே இல்லை. ஸோ நான் எதுக்காக அந்த வீட்டில் வந்து இன்னும் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தாத்தாவும் பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக எங்ககிட்ட கூட சொல்லாமல் நீ இப்படி வரலாமா, கண்டிப்பாக சூர்யா வந்து தப்பானவன் இல்லை, அவன் நல்லவன் தான். ஸோ அவன் வெளிப்படையாக வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறான், இருந்தாலும் அவனுக்கு உன் மேலே காதல் இருக்க தான் செய்யுது. இந்த கடிதத்தை தவிர மற்றபடி அவன் நடந்துக்கிறதுல உனக்கு ஏதாச்சும் சந்தேகம் வந்திருக்கா, அவன் அவங்கூட பாசமாக தானே நடந்துக்கிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரத்தில் எல்லாருமே வந்து எல்லாமே சரியாயிடும். நீ இதுக்கே இப்படி வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்தனா இன்னும் பெரிய பிரச்சனைலாம் வந்ததுன்னா நீலாம் எப்படி தாங்குவ அப்படிங்கிற மாதிரி வந்து மகாவுக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சூர்யா மகாவை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தார் இல்லையா, கடைசியாக கோயிலுக்கும் தேடி வந்துட்டாப்புல. அங்கே வந்தால் தாத்தாவும் பாட்டியும் மகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மகா கிட்ட வந்து பயங்கரமாக கத்துறாப்புல சூர்யா, நீ மாட்டுக்கும் சொல்லிக்காமல் இங்கே வந்துட்ட, உன்னை ஊர் ஃபுல்லாக நாங்கள் எல்லாமே நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் தேடிக்கிட்டு இருந்தோம், அங்கே அவங்க அப்பா அம்மா நாங்கள் தான் ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு மகா கிட்ட சண்டை போடுறாப்புல. மகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இருந்தாலும் வந்து நீ எழுதின லெட்டரை நான் படிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம மகா சொல்லவே இல்லை. ஸோ நம்ம சூர்யா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா கையை பிடிச்சி இழுத்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இதை தாத்தாவும் பாட்டியும் நின்று வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோ உரிமையாக மகாவை அவன் கூட்டிகிட்டு போகிறான், கண்டிப்பாக இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி போக போக என்ன நடக்க போகுதுன்னு.